கள ஆய்வு மேற்கொள்வதற்காக சிவகங்கை செல்லும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு வழிநெடுகிலும் உற்சாக வரவேற்பு. திருப்பத்தூரில் பல்லாயிரக்கணக்கானோர் திரண்டு மேளதாளத்துடன் வரவேற்பு. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் எப்படி சாத்தியமாகும்? தேர்தல் ஆணையம் பதிலளிக்க நாடாளுமன்ற கூட்டுக்குழு கடிதம். குடியரசு தின அலங்கார அணிவகுப்பு ஊர்திகள் ஒத்திகை. சென்னை மெரினாவில் 2ஆம் நாள் நடைபெற்ற கண்கவர் அணிவகுப்பு. சென்னை சென்ட்ரல் சதுக்கத்தில் 365 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படவிருக்கும் 27 மாடி கட்டிடம் சுற்றுச்சூழல் அனுமதி கிடைத்தது. விரைவில் கட்டுமான பணிகள் தொடங்கும் என்று மெட்ரோ நிர்வாகம் தகவல். தங்கம் விலை வரலாறு காணாத வகையில் உயர்வு. கிராமுக்கு 75 ரூபாய் உயர்ந்ததால் ஒரு சவரன் விலை 60,200 ரூபாய்க்கு விற்பனை. திராவிட இயக்கத்தை இந்த மண்ணிலிருந்து ஒருபோதும் அகற்ற முடியாது. அமைச்சர் பி.கே. சேகர்பாபு திட்டவட்டம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் நடத்தும் அதிகாரி மணீஷ் மாற்றம். புதிய தேர்தல் அதிகாரியாக ஒசூர் மாநகராட்சி ஆணையர் ஸ்ரீகாந்த் நியமனம். இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்கள் 41 பேர் வருகை. விமானத்தில் சென்னை திரும்பியவர்களை வரவேற்று அரசு ஏற்பாட்டில் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைத்த மீன்வளத்துறையினர். அமெரிக்காவின் வரி விதிப்பு தொடர்பான புதிய உத்தரவால் இந்திய பங்குச்சந்தைகளில் கடும் வீழ்ச்சி. ஒரே நாளில் 8,70,000 கோடி ரூபாய் இழப்பு. வானில் 6 கோள்களை இன்று முதல் 4 நாட்களுக்கு நேர்கோட்டில் காணலாம். அடுத்த மாதம் 28ஆம் தேதி 7 கோள்கள் அணிவகுக்கின்றன. வெறும் கண்களால் பார்க்கலாம் என அறிவிப்பு. இனக்கலவரத்தால் பாதிக்கப்பட்ட மணிப்பூரை அமித்ஷாவுக்கு அவுட் சோர்சிங் செய்த பிரதமர் மோடி பதவி விலக வேண்டும். காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தல்.